ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து என்னுடைய வீக்கெண்ட் vlog தான். வீக்கெண்டில் ஷூட் பண்ணது தான். வீக்கெண்டில் வந்து நார்மலாக எங்கள் ரொட்டீன் எப்படி இருக்குன்றது தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். யூஷுவல் டைம் விட வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எழுந்துக்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி கொடுத்தாச்சு. அண்ட் வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் வேலை முடிச்சாச்சு. டிஃபனுக்கு வந்து ஒயிட் பட்டாணி குருமா தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒயிட் பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். பட் விசில் வைக்க மறந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல தான் ஞாபகம் வச்சு. ஸோ திரும்ப வந்து விசில் வைக்கிறதுக்குள்ளே ஒரு 5-6 விசில் போச்சு. ஸோ டிஃபன் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 10:40 கிட்ட ஆகிடுச்சு டிஃபன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. அண்ட் வந்து உடனே வந்து லஞ்சுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே வேலையாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து கீரை தான் வந்து செஞ்சுருந்தேன். சைட் டிஷ்ஷாக வந்து சுரக்காய் தயிர் பச்சடி. நார்மலாக வந்து கீரைக்கு வந்து ஏதாச்சும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் வந்து நார்மலாகவே அவருக்கு வந்து சுரக்காய் தயிர் பச்சடி ரொம்ப பிடிக்கும். அந்த வீக் டேஸில் கொடுத்தாலுமே வந்து அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஸோ அதனால் வீக்கெண்டில் தான் வந்து பண்ணலான்றேன். என்ன குழம்பு வச்சாலும் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சுரக்காய் தயிர் பச்சடி தான் வைக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் வந்து லஞ்செல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவும் அவரும் உள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து அடுத்தடுத்து வேலை இருந்த மாதிரியே இருந்ததால் எனக்கு வந்து பசிக்கலை. ஸோ அவருக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துருந்தேன். பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. யூஸ்வலாக வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து ஷேர் பண்ணி வேலை பார்த்துப்போம். ஏன்னா வந்து ஒருத்தரே வேலை பார்த்துட்டு இருந்தால் டயர்டாகிடுவோன்றதால ஒருத்தர் வேலை செய்கிறப்ப இன்னொருத்தர் வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஸோ இப்படி தான் வந்து வீக்கெண்டில் போகும். இந்த வேலை இவருக்கு தான் அப்படின்றது கிடையாது. 2 பேருமே ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிவிட்டு செய்வோம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நார்மலாக வீக்கெண்ட்னாலே வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும். மூவிக்கு, இல்லைனா ஷாப்பிங்க்கு, இல்லைனா ஹோட்டலுக்கு, இல்லைனா கோவிலுக்கு, இப்படி தான் வந்து எங்கேயாச்சும் போயிடுவோம். பட் அன்றைக்கி எங்கேயுமே போக தோணலை. ஸோ வந்து எங்கேயுமே போகலை. ஜஸ்ட் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் போயிருந்தோம். வரப்போ வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நார்மலாக வந்து நாங்கள் 2 பேரும் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம்னா வந்து அவர் தான் வந்து சூஸ் பண்ணுவார். அவர் தான் வந்து கரெக்டாக எடுப்பார். ஏன்னா என்னை விட அவர் தான் வந்து கரெக்டாக இந்த காய்கறியெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வருவார். அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே வந்து தோசை ஊற்றி காலையில் வச்ச குருமாவே இருந்துச்சு. அதை தான் வந்து வச்சுட்டு சாப்பிட்டோம். நம்ம இந்த ஹோட்டலில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டு எப்படி ஆகிடுச்சுன்னா வந்து வீட்டில் சாப்பிட்டாலே நல்லா இருக்குன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ. ஸோ காலையிலேருந்து போஸ்ட்பான் ஆகிட்டே இருந்துச்சு இந்த கிச்சன் க்ளீனிங். ஸோ இப்போ என்ன ஆனாலும் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையை வந்து கிச்சன் க்ளீனிங் தான் வந்து பண்ணிட்டு தான் தூங்கணுன்ற மாதிரி இருந்தேன். எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து பெருசாக கஷ்டம் இருக்காது. பட் அந்த சாமான் வாஷ் பண்ணுறது கூட ஓகே தான். பட் அந்த சாமானை எடுத்து வைக்கிறது தான் வந்து பயங்கர தலைவலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு அந்த சாமான் வாஷ் பண்ணுறது கடகடன்னு முடிஞ்சிடும். ஸோ அந்த இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கேஸ்கெட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து அந்த தண்ணி போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணால் தான் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். ஸோ அதனாலே வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இப்போ வந்து இந்த கிச்சனில் பிளான்ட் எல்லாம் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது பார்க்கவே. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து கிச்சனில் வந்து இப்போ இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப வந்து எனக்குமே வந்து கிச்சனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கு. அண்டு அடுத்த நாள் வந்து மாமா வந்து ஒரு வேலையாக சென்னைக்கு வந்திருந்தார். ஸோ அதனால் வந்து அத்தையே வந்து மட்டன் தூக்கெல்லாம் கொடுத்து விடுறேன்னு சொன்னதால் எனக்கு வந்து சண்டே ஃபுல்லாக எதுவுமே பெருசாக சமைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. காலையில் டிஃபனுக்கு இட்லி மட்டும் ஊற்றி வச்சுருந்தேன். அவருக்கு வந்து தோசை. மாமா வந்து மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதுதான் சாப்பிட்டோம். மத்தியானத்துக்கு வந்து மட்டன் தொக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பெருசாக எந்த ஒரு குக்கிங்குமே கிடையாது. அப்போ நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, ஏதாச்சும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு உப்புருண்டை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த உப்புருண்டை வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். அத்தை மாமாவுக்கு, டேடி அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அவங்க வந்தால் ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் வீட்லேயுமே தேங்காய் நிறையா இருந்ததால் தேங்காவை வந்து மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் ஓட்டி தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் உடனே எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது அது கரெக்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துருச்சு, நல்லா இருந்துச்சு சாப்பிட டேஸ்ட்டு. ஈவினிங் பாப்பாவும் அவரும் வெளில போயிருந்ததால் நான் மேலே போய் துணி எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்ச வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மாமாவுக்கும் சேர்த்து லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்ததால் அந்த சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் டே காலையிலேக்கு புளி சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து அவ்வளோ சாதம் சாப்பிட மாட்டோம். அண்ட் எப்போவுமே வீக்கெண்டில் தான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னென்ன சமைக்கணுன்றதை மீல் ப்ரெப் மாதிரி பண்ணி வைப்போம். அண்ட் மேக்ஸிமம் வந்து அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல வந்து ஒரு 60% ஃபாலோ பண்ணுறனாலே பெருசு. பட் இருந்தாலுமே அந்த மாதிரி மீல் ப்ரெப் பண்ணி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா லாஸ்ட் மினிட்ல என்ன சமைக்கிறதுன்ற டென்ஷன் இருக்காது. அப்படி இல்லைனா வந்து எனக்கு இவர் ஐடியா கொடுப்பாரு, ஏதாச்சும் சிம்பிளாக செய்கிறதுக்கு ஐடியா கொடுப்பாரு. ஸோ இப்படி தான் வந்து மீல் ப்ரெப் பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த மாதிரி எழுதுறது, ஜேர்னலிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எவ்ரி வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி எழுதி வைப்பேன்.
நெக்ஸ்ட் வீக்குக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நைட்டு வந்து புளிசாதம் கலக்கி வச்சுட்டு அண்ட் அன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.